சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் தற்பொழுதும் தான் என்று தெரிவித்துள்ள வைத்தியர் அர்ஜுனா எதிர்வரும் திங்கட்கிழமை காலை முதல் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக பதவிகளை தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளார். சற்று முன்னர் அவருடைய முகப்புத்தகத்தின் ஊடாக நேரலை ஒன்றில் வந்திருந்த வைத்தியர் அர்ஜுனா பொதுமக்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில்களை வழங்கியிருந்தார். இதன்போது அதிகளவானவர்கள் நீங்கள் எப்பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வரப்போகின்றீர்கள் என்ற கேள்வியினை தான் கேட்டிருந்தனர். இதற்கு பதில் வழங்கியிருந்த அர்ஜுனா தான் தற்பொழுது விடுமுறையில் உள்ளதாகவும் தனது விடுமுறை நாட்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைவதாகவும் அதன் பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் காலை 8 மணிக்கு தனது கடமைகளை மீண்டும் பொறுப்பேற்பேன் என்றும், அதாவது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக தான் தனது பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக வைத்தியர் அர்ஜுனா தற்பொழுது தெரிவித்துள்ளார். அந்த நேரலையில் பலர் பலவிதமான கேள்விகளையும் கேட்டிருந்தனர். அதற்கும் வைத்தியர் அர்ஜுனா உரிய பதில்களை வழங்கியிருந்தார். இருப்பினும் பெரும்பான்மையானவர்கள் அவரை அரசியலுக்குள் வர வேண்டாம் என்ற கருத்தினைத்தான் தெரிவித்திருந்தனர். அதனையும் வைத்தியர் அர்ஜுனா ஏற்று தான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்பதை உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதார அமைச்சின் செயலாளருடனான கலந்துரையாடலின் போது தனக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டதாகவும், குறிப்பாக கலந்துரையாடலுக்கு சென்ற போது தன்னுடைய கையடக்க தொலைபேசிகள் பிடுங்கி வைக்கப்பட்டதாகவும், கலந்துரையாடல் முடிந்த பின்னரே தன்னிடம் தொலைபேசிகள் தரப்பட்டதாகவும் அது ஒரு அநீதியான செயல் என்பதனையும் அந்த நேரலையில் அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறு பலவிதமான கேள்விகள் அர்ஜுனாவிடம் கேட்கப்பட்டிருந்தது, அல்லது தங்களுடைய விருப்பங்களை அர்ஜுனாவிடம் பகிர்ந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைக்கு அர்ஜுனா வர வேண்டும் என்பதனை கூறியிருந்தனர். குறிப்பாக மன்னார், திருவண்ணாமலை, வவுனியா போன்ற வைத்தியசாலைகளுக்கு வர வேண்டும். அதையும் தாண்டி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கும் வைத்தியர் அர்ஜுனா வர வேண்டும். அங்கு உள்ள குறைபாடுகளையும் அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும், அல்லது அங்கு நடைபெறுகின்ற முறைகேடுகள் சம்பந்தமாகவும் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறான பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தன. அவ்வாறான கேள்விகளுக்கும் அவர் உரிய பதில்களை வழங்கியிருந்தார். இவ்வாறு அந்த நேரலையில் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அல்லது கேட்கப்பட்ட கேள்விகள் சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஹலோ, குட் மார்னிங். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரியும். லைவ் வாங்கோ உங்கள்ட்ட கணக்கு கேள்விகள் கேட்கணுமென்று சொல்லி கன பேர் மெசேஜ் போட்டிருந்தவை. நான் எல்லாருக்கும் ஒரு ரேடியாக எனக்கு இதில் மெசேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கையில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கோல்ஸில் ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணிக்கேன். நான் ஒரு 3-4 ஃபாரின் கோல்ஸ் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தது. சேம் டைம் லோக்கல் கால்ஸ் வந்து சேவ் பண்ணின நம்பர்ஸ் மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். புது நம்பர்ஸ் நான் ஆறுதலாக கால் பண்ணி கதைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சம்மந்தமாக ஏதாவது கேட்க விரும்பினால் வணக்கம் ஏதாவது கேட்க விரும்பினால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு நான் அது சம்பந்தமான விளக்கம் தரேன். ஓகே ஆண்டு கேட்டுருக்கிறீங்கள். ஐம் வெரி ஃபைன். I'm doing good. வணக்கம். அந்த என்னுடைய பதில்களில் வந்து இப்போ சுத்த தமிழில் அடிக்கிறது என்னன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். நான் விலகாலம் எனக்கு தேவைப்படையில் ஜிபேட் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஜிபேட் டப்பை யூஸ் பண்ணி போட்டிருக்கபடியால் அதில் சிம்பிளாக எனக்கு அடிக்கக்கூடிய இருக்குது, டப்புன்னு பதில் இருக்குது. நீங்கள் என்னோட தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யார் என்னன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருந்துச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்லேயே அடிப்பேன் நான் ஒரு கால். ஏதாவது கேட்கணுமெண்டா நீங்கள் கேட்கலாம். ஒரு 20 minutes எனக்கு இதில் வெயிட் பண்ணிடலாம். வாட் இஸ் யுவர் கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் என்று கேட்டுக்கிறீங்கள். ஜேசரா கரண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் சாவச்சேரி எம்எஸ் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது, அதாவது லீவு முடியுது. ஹாய் அண்ணா, ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்கார். வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறேன்டா கேட்கலாம். பட் ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும். அதுக்குரிய வேலையிலெல்லாம் நடந்திருக்குது. அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. இது வந்து நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி யாழ்ப்பாண வைத்தியசாலை கீதீஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லுமுள்ளுகளை தாண்டி வடக்கு கிழக்குக்கு வந்து
வேறு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது டாபிக் கொண்டு நீங்கள் ஏதாவது இப்போ இஷ்யூஸ் என்ன அல்லது என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கால் பண்ணுறாக்கள் தயவுசெய்து இதில் கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு இதில் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. நொதர்ன் ப்ரொவின்ஸுக்கு வாங்கோண்டு ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கீங்க. வீட்டை வராமல் எங்கடாப்பா போகிறது? வீட்டை நான் வருவேன் வெரி சூன். வெல்கம் டு சாவச்சேரின்னு போட்டிருக்கிறீங்க. டாக்டர் அண்ணா நீங்கள் எகைன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வருவீங்களா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் நான் சாவச்சேரி தான் சாவச்சேரியே மிஸ் நான் என்ன ரிசைன் பண்ணிட்டு ஒரு கடிதமும் கையில் தெரியல. whatever about your job after tomorrow sick leave did they guarantee that நான் நாளைக்கு சிக் லீவ் பண்ணுறேன் முக்கியமான எடுக்கிறேன். ஒரு நாள் சிக் லீவு மிச்ச நாள் லீவ் போட்டிருக்கேன். அது நான் ஞாயிற்றுக்கிழமை இரவோட நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன். சார் மன்னார் எப்போ வாரீங்க? எப்போ நீங்கள் சாப்பாடு தந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வாரத்துக்கு ரெடியாக இருக்கேன். மன்னாரே பார்ப்போம். ஆல்வேஸ் வியா வித் யூன்ட்டு எல்லாம் போட்டுக்கிறீங்க. புகழ்ந்து எல்லாம் எழுதுறீங்களாப்பா. நான் அதை வாசிக்கல. ஹவாயுன்னு போட்டிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது வந்து இப்போ சுகாதார அமைச்சு வந்து 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முழு விசிட் உண்டு. சுகாதார அமைச்சர்லேருந்து நான் நினைக்கிறேன் ரணில் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடெண்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் வந்து 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாநாடு உண்டு நடத்துமென்று நான் எதிர்பார்க்குறேன். வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கான்னு ஒரு நாளும் இல்லை. கம்பேக் மேன் ஐ ஆம் வெயிட்டிங் ஷுவர் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட வராமல் எங்கே நான் போகிறது? நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் ஃபர்ஸ்ட் சர்ஜரியே செய்வேன் சொல்லுவீங்க. நாங்கள் யோசிக்காயங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள்? சாவச்சேரி தானே? கட்டாயம் சாவச்சேரி தான், அதில் ஒரு டவுட். கண்ணாடியை கலட்டினா தான் ஸ்டைலாக இருப்பீங்களா? ஓகே. அண்ணா தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ. ஓ கட்டாயம். அங்கே கிணவேரை கொண்டு நான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. நான் வாரன் கட்டாயம். அங்கே புகழ்ந்தெழுதுகிற ஒன்றையும் வாசிக்கவில்லை. மீண்டும் அதே கேள்வி சுப்புவை அணைத்து போக நினைக்கிறீர்களா? ஏன் அடி கரப்பானை கொண்டே காய்ச்சட்டேக்க வச்சுருந்து நான் என்னடா செய்கிறது? வேலை எப்போ ஆரம்பம்? சாவச்சேரி அது வடமான சுகாதார பணிகளை ஆரம்பிக்கும். யாழ்ப்பாணம் எனது வீடு, பட் வடக்கு கிழக்குன்றது என்னுடைய தாயகம். எங்கள் மீண்டும் சாவச்சேரி வைத்திய தலைவர் தானே, அது உறுதி தான், 100% உறுதி. நான் தான் சாவச்சேரி எம்எஸ். இது வரைக்கும் நான் போய் கேட்டேன் மினிஸ்ட்ரியில். எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் அந்த தாங்க அந்த ஃபைலே ஒழிச்சிட்டேன். அரசியல் வருகை வேண்டாம். எனக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அரசியல் புள்ளிகளை உண்டா இணைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். இன்னும் மத்தியானம் சாப்பிடல, பட் காலமாக சாப்பிட்டேன். தமிழன் சொல்லுடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு போட்டுக்கிறீங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிறீர்கள்? நான் என்னடாப்பா எடுக்கிற முடிவு? சனம் எடுக்கிற முடிவு தான் என்ன முடிவு. அரசியல் என்று யாரோ கேட்டிருக்காங்க. அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அரசியலை பாவிச்சு வந்து சுகாதாரத்துறை மாற்றுறது தான் நான் எப்போவுமே சுகாதாரத்துறைக்குள்ள தான் நிற்பேன். பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்கணுமன்றது எதிர்காலத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள். டாக்டர் நீங்கள் சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது. எங்கே ஆரம்பமான அந்த பிரச்சனை அங்கேயே முதல் முடிவு வர வேண்டும். நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும். சிறுத்த எஸ் ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி. தெல்லிப்பளை நிறைய பேரை போடணும். வேறு லெவல் அவங்க தானே ஓடி போய் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். வைத்தியர் இவ்வளோ பிரச்சனையை சொல்கிறீங்க. அடுத்ததாக எங்களோட திட்டம் ஒன்றில்லை, திட்டம் கணக்கு இருக்குது. அம்பரா துணியில் அம்புகள் கணக்கு இருக்குது. தேவையான நேரங்கள் எடுக்கப்படும். ப்ரௌட் ஆஃப் யூ டாக்டர் அதுன்னு எழுதியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. திருவோணமலைக்கு வாங்கோ என்று சொல்லி யார் ஒரு உமா பிரதீபா போட்டுக்கிறீங்க. திருவோணமலைன்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் வந்து முக்கியமான இடம். அங்கேயும் நாங்கள் மாற்றங்களை செய்வோம். சமுடித்த இன்டர்வியூ கேட்டிருக்கீங்க. நான் சமுடித்த காடிக்க ஃபோனையும் கட் பண்ணி கொண்டு இருக்குது. சமுடித்த வாழ்க்கையில் போட நினைக்கிறேன். சமுடித்த வீடியோவை போடுங்கன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறேன். சமுடித்த சொல்லுங்க வீடியோ போட சொல்லி. அப்போ தான் என்னோட மெட்ட பக்கத்தையும் ஆக்கள் பார்க்கலாமண்டு. ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கனநாளம் ஆயிட்டுது. அதுக்குரிய பிரச்சனைகள் 16ஆம் தேதி மாண்புமிகு எங்களோட ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் வந்து அதுக்குரிய வேலையில் பார்ப்பார். அங்கே இருக்கிறவர்களுக்கு மாற்றங்கள் வரும். அவை வந்து அந்த இன்கொயரிஸ் முடியும் வரைக்கும் அவை குற்றஞ்சாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதில் அவை வந்து புது இடங்களுக்கு மாற்றமாக போவீங்க. இப்போ வேலை எங்கே டாக்டர்? இப்போ லீவில் நிற்கிறேன்டாப்பா. திங்கக்கிழமையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணேன்.
சூரியன் எஃப்எம் அந்த இது வந்து சூரியன் எஃப்எம் வந்து அப்படி பிள்ளையான இது ஒன்று விடக்கூடாது. அப்படி விட்டதுக்கு நான் சூரியன் எஃப்எம்முக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பேன். நன்றி. டொரண்டோவில் இருந்து பி சேஃப் என்று போட்டிருக்கீங்க. ஞானக்குரு ராகுலன் வெரி ஸ்மார்ட் அண்ணாண்டு போட்டிருக்கிறீர்கள். வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ. சார் நீங்களே கூப்பிட்டா பிறகு வராமல் விடுறது எப்படி பிள்ளைன்னு ஜோதிச்சு பாருங்க சோனன் சார். நாங்கள் வருவோம் வவுனியா ஹாஸ்பிட்டல் கட்டாயம் வருவோம். அங்கேயும் கணக்கு விஷயங்கள் முதலே நடந்தது. அங்கே ஒரு எம்ஓ பிளானிங் கொண்டு டிப்யூட் டிரெக்டர்னு சொல்லி சீல் அடித்து கொண்டு இருக்கிறாராம்னு கேள்விப்பட்டா நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு. ஓகே. சிவபாலம் பொண்ணுத்துறை இஸ் வாட்சிங். சார் திருவண்ணாமலைக்கு உங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரியல் ஹீரோ தாங்க. இப்படியெல்லாம் எழுதக்கூடாது நீங்கள். வச்சுட்டுங்க. மண்டே சாவச்சேரியாக வருவீங்க டாக்டர். வீட்டை போகாமல் வேறு எங்கடா போகிறது? ஆயு கோயின்ட்டு சாவச்சேரின்னு கேட்டுக்கிட்டீங்க. சாவச்சேரி வந்து எனது வீடு. நான் அங்கே 2018 2021 ஆண்டு தனியாக ஒருத்தர் பிள்ளையை வச்சு கொண்டு வாழ்ந்த நான். அதால் சாவச்சேரி வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கிறது விடையிலாது தானே. இப்போது வெல்கம் டு சாவச்சேரி. சாவச்சேரிக்கு தான் வருவேன். அதில் ஒரு டவுட்டுமே இல்லை. இன்னொரு விஷயம் வந்து சுகாதார அமைச்சர் செயலாளர் வந்து மிக தெளிவான சொன்ன விஷயம் வந்து என்னென்றால், சாவச்சேரிக்கு அவர் சொன்னார், நான் சொன்னால் 17.5 மில்லியன் சாமான்கள் ஒதுக்கி இருக்கணும். அரசியல் மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. கட்டாயம் அரசியலுக்கு நான் போக மாட்டேன். நான் அந்த ஒதுக்கின சாமான சம்பந்தமாக சுகாதார செயலர் சொல்லியிருக்கேன். அதை போகட்டும், அதை களவெடுத்தவங்க போகட்டும். நான் அதை விட பெருமதியான காசை வந்து சாவச்சேரிக்கு ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அது காரணம் சாவச்சேரியை நான் சாவச்சேரிக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாமே ஆல்ரெடி செய்துட்டேன். வணக்கம் டாக்டர். புலம்பெயர்ந்த தமிழர்களை சூமடா நாளை 5 மணிக்கு இணைந்து அவர்கள் நேரடியாக சந்திக்க முடியாது. கட்டாயம் இப்போ கூட ஃபேஸ்புக்லையும் இணையலாம். நான் சூம்லையும் இணைவேன். உங்கள் கண்ணில் தூக்கம் இல்லை. நன்றாக தூக்கம் இல்லை. அடேப்பா இப்படி எழுதிட்டியாடா. தூக்கம் நேற்று நல்லா அனுப்பிடுவோம்டாண்டா. ராதிகா ப்ளீஸ் ப்ரொவைட் தவறான கணக்கில் இருக்கணும். ஓகே. உங்கள் பாதுகாப்பு தனியாக தான் நிற்கிறேன்டாப்பா, ஒருத்தரும் இல்லை. வெல்கம் டு கனடா. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடாப்பா. இப்போ அதுக்காண்டி தான் வந்து சொல்லிடுவானு. கோட் ப்ளஸ் யூ ப்ளீஸ் கால் மீ அமலவாரன் அமல். ரைட், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். அண்ணா டாக்டர் தொப்பி நான் ஒரு கேஷுவலாக செய்த இன்டர்வியூ வந்து சில பேர் மட்டை அடிச்சிருக்கிறேன். நான் இந்த ஒரிஜினல் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். என் குணம் தெரியுமா அதில். சாவச்சேரி அதிகாரி டாக்டர் ரஜீவன் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கடிதத்தை நான் கேட்டு அதையும் தரமாட்டான்னு ஒழிச்சிட்டேன். எனக்கு கடிதம் ஒன்றும் கையில் வரையில. யாழ்ப்பாணத்து தமிழன்றில் பெருமை கொள்வேன் உங்களோட பணி. ஓகே. முல்லைத்தீவு பக்கம் ஒரு கால் தலையை காட்டுங்க. அங்கேயும் ஒரு டிப்யூட் டிரெக்டராக வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரால் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரும் பிரச்சனை செய்கிறார் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் பொதுமக்களுடைய பிரச்சனையை நான் தொடங்கிட்டேன். இனி பொதுமக்கள் தாங்களே பார்த்துக்கொள்ளும். வேலையை தொடங்க. மக்களை மறக்க வேண்டாம். அவள் எழுதிவிட்டாங்க அழைச்சா வைத்தியசாலை. ஓகே. கசுபதி ஜெயசுதன் இஸ் வாட்சிங். இனி உருவாகும் டாக்டர் இவரை போல முடனாக பார்க்க வேணும். அண்ணா உங்களுக்கு கடவுள் கட்டாயம் தண்டனை கொடுப்பான். உங்கள் பணியை தொடருங்க. அடிப்பாவி கட்டாயம் தண்டனை கொடுப்பான் எழுதிவிட்டான். ஆம் நலம். வடக்கு கிழக்கும் உங்கள் பாதங்கள் பதிய வேண்டும். நான் வடக்கு கிழக்கில் தான் பிறந்த நான். அபிநயா அப்படி நான் நல்லா இருக்கிறேன் மேலே சொல்கிறாங்க. நான் இதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நேராக பார்த்தவன். அப்போ சாவச்சேரிக்கு வாரீங்களா டாக்டர்? திங்கட்கிழமை சந்திப்போம். எஸ், அது கட்டாயம் நடக்கும். வைத்தியசாலைக்கு வரும் உறவுகளை மதிப்போடு நடாத்துவதற்கு ஏதாவது செய்யுங்கள்னு சொல்லியிருக்கீங்கள். என்னுடைய டாக்டர்மார் தவிர்ந்து அதில் 19 டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லை. மற்ற ஒரு டாக்டர்ஸும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அவைக்குரிய மாற்றங்கள், அது ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷனாக செய்வேன். நான் அங்கே இருக்க ஸ்டாஃபுண்ட மெனட்லேயே மாற்றி காட்டுவேன் நான். எஸ், சில பேர் சொல்லியிருக்கீங்க சாவச்சேரி வைத்தியசாலை நாங்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு. டாக்டர் வாட் இஸ் இன் தட் நியூ இன்டர்வியூ கொடுத்துருக்கிற அந்த சமுடிதம் இவ்வளோ நேரமும் போடையிலேண்டா நீங்கள் விளங்கிக்கொள்ளும். சமுடிதை வந்து இவ்வளோ பயப்படுறாருண்டு. மருத்துவத்துறையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம். நானும் அதைத்தான் பார்க்குறேன். வெளியில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசினேன். வெளியில் போய் செய்தால் தான் டப்புன்னு நாங்கள் செய்யலாம்னு சொல்லி மருத்துவர் ரஜீவிடம் 3 பார்மசிகள் உள்ளன. இவர் மக்கள் சேவை எப்படி? இதை நான் சொல்ல தேவையில்லை. there are so many mistakes in வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க சார். salute for you சார். சூனன் குணசிங்கம் சார். இது உங்கள் அன்பு கவனத்துக்கு.
சிடிபியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படியே என்ன பஸ்ஸால் அடிச்சு போடாங்கடாப்பா உங்களுக்கு பண்ணி தர வேண்டுமான்னா ஓகே அது ஓகே புலம்பெயர்ந்த மக்கள் என் பின்னால் இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க சந்தோஷம் தயா உடனே உங்களுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு இப்பவும் இருக்கு நீங்கள் எடுக்கும் இந்த மாற்றம் நாடு என்னை எதிர்த்தவர்களும் என்னை விரும்புகிற அளவுக்கு நான் என்னுடைய கருத்துக்கள் வந்து அவர்கள் விளங்காட்டி அதை நான் அவர்கள் வடிவாக சொல்லிக் கொடுப்பேன் என்னை எதிர்த்தவர்களும் என்னை விரும்புவார்கள் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கீங்களா அப்போ ஓகே வைசாலிக்கு வந்து என்ன ஒரு அந்த பிள்ளைக்குரிய அதாவது வந்து ஒரு பிரச்சனையோடு வந்துச்சுன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் ஜூஸ் திஸ் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனையோடு வந்து சொன்னால் ப்ரிலிமினரி இன்கொயரின்ட்டு கால் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு ஒஃபிஷியல் இன்கொயரி எப்போயோ கால் பண்ணியிருக்கணும் அதை ஒன்றும் கால் பண்ணிட்டு நான் கேள்விப்பட்டேன் நான் அங்கேயே பிள்ளை இருக்குது ஒரு குழந்தையின் கை துண்டிக்கப்பட்ட இதுக்கு வந்து தனியாக ஒரு நர்ஸ் மாதிரியோ தனியாக ஒரு டாக்டர் மாதிரியே சொல்ல இல்லாது அதில் சில நேரங்கள் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அது என்ன நடந்ததுன்ற தேடி பார்க்குற உண்மையான என்னென்னு சொல்கிறது ஓகே போலீஸ் போங்க பரவாயில்ல நாங்கள் இதுதான் இருக்கோம் செய்யோ என்ன நடந்த என்று சொல்லியோ ஓகே என்ன நடந்தன்னு சொல்லி நடக்கிற இதுகளை கூட அவைகள் வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரிக்கு அங்காலேயே செய்யலை என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இது வந்து ஒரு மெடிக்கல் நெக்லிகேஷன் டாப் லெவல் பிள்ளை வெல்கம் டு லண்டன் டாக்டர் பெரிய வசனங்களை சொல்லி இதில் டைப் பண்ணி விட்டுறாங்க இப்போ இந்த வேணுகளும் பாரு லண்டனுக்கு வாரத்துக்கான தான் நான் இவ்வளோ செய்துன்றானு கிழக்கிளையும் மாற்றம் வரும் அங்கேயும் என்ன மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்கோ கிழக்கிளையும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணும் வைத்தியர்கள் 8லேருந்து 4 மணி மட்டும் இருக்கிறதும் இந்த ஜிஎம்ஓ கார் பாஸில் பாவிக்கிறதும் நான் நினைக்கிறேன் ஜிஎம்ஓ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்த ஜிஎம்ஓ என்ற கார் பாஸ் வந்து அதை பாவிக்கிறது அதை கொண்டு அதை பாவிச்சு பெட்ரோல் செல்லாகும் நாங்கள் வந்து கார் பாஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அது ஒரு ஒஃபிஷியல் கார் பார்க் ஆக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரே மாடல்லே அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி டாக்டர்ஸுன்ற கார் பாஸை வந்து ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆக்கி அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி விண்ட்ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் அதை பேஸ் பண்ணி அது அந்த கார் பார்க்கை ஸ்கேன் பண்ணினால் இந்த டாக்டர் இந்த டைம் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி சிந்திக்கணும் ஏனென்று சொன்னால் அந்த கார் பாஸை பாவிச்சு கொண்டு டாக்டரோட காஸ் பாரை பாவிச்சு கொண்டு குடுக்கல் கொண்டு போராக்களும் இருக்கணும் உங்களுக்கு கிணறு உங்களுக்கு போலீஸ்காரர் வந்து இதை பார்த்து கொண்டு வந்தால் உங்களுக்கு விளங்கும் நான் சிந்திக்கிற மாற்றம் வந்து சாதாரணமாகவே எல்லாருமே சிந்திக்கிறது தான் நான் ஒரு வைத்தியனாக சொன்னபடியால் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா இந்த ஜிஎம்ஓஏ கார்பாக்ஸ் தொழிற்சங்கங்கள் வந்து மக்களோட குரலை ஒழிக்கிறத வந்து ஒரு நாளுமே அதாவது வந்து மருத்துவ சேவைன்றது வந்து ஒரு அடிப்படை சேவையை விட மோசமானது அதாவது வந்து உயிரை பாதுகாக்கிற சேவை அதுக்கு நாங்கள் தொழிற்சங்கமாக ஸ்ட்ரைக் பண்ணி சாக விட்டு பார்க்குறோம் எங்களோட உரிமையை தாண்டு கேட்குற அந்த வைத்தியர்கள் 25 பேர்ல எனக்கு விளங்கல அவ இப்போ வந்து என்ன மாதிரியான மருந்துகள் அங்கே கொடுப்பினமண்டு எப்படியோ இந்த சனம் எனக்கு எதிராக போராடின சனமண்டு தெரிஞ்சால் அவைகிட்ட சைன் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கணும்னு கேள்விப்பட்டேன் நான் அப்போ அவ சைன் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அவைக்கு என்ன மருந்துகள் ஏற்றிவினம்ன்றதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி சுகாதார அமைச்சு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் பெரிய பிளவிட்டு கொண்டிருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த 25 டாக்டர்ஸுக்கும் இன்கொயரி இருக்கிறபடி அவை மாற்றி இருக்கணும் முதலாவது மற்றது 3 நாள் அவை கொலை செய்ய விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து அங்கே என்ன மாதிரியான ஒரு சேவையை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பலத்த சந்தேகம் இருக்குது அது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறீங்க உண்மையாகவே கஷ்டப்பட்ட சனம் தான் சாவச்சேரிக்கு போகும் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகையில் அது 3 நேரமும் சாப்பாடு கொண்டு வர இயலாத சனம் தான் சாவச்சேரிக்கு போகும் அப்போ நாங்கள் சுகாதாரத்துறையை பாவிச்சு நான் இன்றைக்கு உங்களுக்கு ஓட்டவும் செய்து கிளாக் பண்ணணும் உங்களுக்கு பேஷண்ட் நான் மருந்து அடிக்கணுமெண்டா சைன் வைங்கோ வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக சொல்லி கடிதம் எடுக்க யாராவது கேட்டால் அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ அது 100% பிள்ளை அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ 2 பேருக்கு அடி போட எல்லாம் நடக்கும் நாளை லீவு முடிவா கூறீர்கள் அடுத்த நடவடிக்கை என்ன கேட்டீங்க நாளைக்கு லீவு முடிஞ்சால் நாளைக்கு வேலை தொடங்கும் சில பேர் தாங்களும் பிரபலமாகலாம் என்றதுக்காண்டி சில கருத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கணும் அவை பிரபலமாகறதுக்கு அவைக்கு ஒரே ஒரு வழி உடுப்பை கலட்டிட்டு ஓடித்துட்டு ரோட்டில் இப்படியும் எழுதியும் பிரபலமாகன்றது எனக்கு விளங்கல ஸோ யூ கோட் பேக் ஆன் டியூட்டி எவ்ரிபடி வாட்சிங் டோன்ட் டாக் டூ மச் பிரதர் ஓகே ஸோ குட்
ஜமனானந்தா சார் இஸ் லுக்கிங் அட் மீ. அப்போது என்ன செய்யணும்? வெளிப்படை தன்மை இல்லாமல் டிவியில் பேசுவோமா? வெளிப்படையாக பேசினதுக்கு நன்றி. பணி தொடர என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மக்கள் சப்போர்ட். நான் எனக்கு ரஜீவ் என்ன செய்ய போகிறார் டாக்டர்? காலம் அவர் 8 மணிக்கு அவராகவே ஓடி போய் ஆர்டிஹெச்எஸ்லையும் பிடிஹெச்எஸ்லையும் நிற்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அது எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு என்ன கடிதம் தெரியல. நான் கேட்டு நான் கடிதத்தை தாங்க நான் இங்கே கொழும்புலேயே சைன் பண்ணுறேன் அப்போ ஈஸியான்னு சொல்லி கடிதம் தெரியல. மற்றது பெரிய கட்ட அரசியல் காய்நடத்தல் நடந்து கொண்டிருக்கு என்னை சுற்றி. நான் அதில் சிக்கப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் நழுவி கொண்டிருக்கிறேன். ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கணும். சில அரசியல்வாதிகள் மக்கள் நலனுக்காண்டி போராடினோம். அவை சம்பந்தமான கருத்துக்களை நான் இதில் வெளியிட விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அவையே இணைத்து ஒரு தமிழர்களை ஒரு குரலுக்கு கொண்டு வரணும் என்று ஆசைப்பட்டு நான் இந்த பிரச்சனைக்கு சாவச்சேரியை விட்டு நீங்கள் போகக்கூடாது ஆரம்பித்த பிரச்சனை நான் போகக்கூடாது. நான் என்னடாப்பா என்னுடைய வீட்டை விட்டு போகிறேன். What action are you going to take against JMO Pranavan sir? அவருக்கு எதிரான ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது. Why they did not give a letter? Don't think about politics. அவை ஏனென்றால் அந்த கடிதங்கள் தாரது சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானதாகவும் மற்றது ஒரு மனித உரிமை மீறல்களும் சம்பந்தமாக நான் ஹியூமன் ரைட்ஸில் அந்த கடிதங்களை நான் பாவிக்கலாம் என்றபடியால் அவர் தருகிறார்கள் இல்லை. அரசியல் கூட கதைப்பதாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னென்னு கேட்டுக்கிறீங்கள். உண்மையாகவே இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனையாக மாற்றி அது பொதுமக்கள் பிரச்சனை என்றது அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் கிரவுண்டில் போய் நின்று கொண்டு விளையாடாமல் நான் அந்த நேரம் என்ன செய்யலாம், சும்மா நிற்கலாம் கிரவுண்டுக்கு நடுவில். நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றதை காட்டுவேன். என்னை வேலையை விட்டு நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டுக்கிறீங்க. நானே கேட்டேன்னா நேற்று ஒரு ஒட்டையை தாங்க நான் எழுதி ரிசிக்னேஷன் லெட்டர் தாரேன். என்னை வேலையை விட்டு நீக்கியதான ஒரு இழிப்பழியை உங்களோட வரலாற்றில் ஏற்படுத்த வேண்டாம் வேண்டி எழுத வழி கிடைக்க இல்லை வேண்டாம் எழுதவன் சொன்னவே என்னுடைய ஃபோனை பறித்து, அதாவது நடந்த விஷயம் நான் லைவில் போட்டுருவேன். அவ கேட்ட விஷயம் இப்போ இந்த சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் கதை கேட்கல, எங்களை சரியோ பிள்ளையோ அது லைவில் பப்ளிக் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு கோர்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள் கூட கேமராவால் லைவில் ஒளிபரப்பி கொண்டு பின்ன அதான் வெளிநாட்டுக்கும் அங்கே ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள வித்தியாசம். சுகாதார செயலாளர் மஹிபால சார் அவர்களும் டிஜிஹெச்எஸ் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சார் அவர்களும் டிடிஜி MS1 பனாப்பட்டிய சார் அவர்களும் என்னுடன் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் என்னோட கதைத்த போது என்னுடைய ஃபோன்கள் பிடுங்கப்பட்டு வரிக்கப்பட்டது. இது எதுக்கு ஒப்பானது என்றால், எமது தலைவர் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சமரசம் பேசுவதற்காக கூட்டப்பட்டு கடைசியில் முதுகிலே குத்தப்பட்ட அதே வரலாறைத்தான் இன்றைய குத்தியிருக்கிறார்கள். அந்த நேரம் நான் படித்திருக்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய தமிழ் அரசியல்வாதி ஒருவர் தலைவருக்கு அந்த நேரம் உதவி செஞ்சதாக நான் படித்திருக்கிறேன். அதே உதவி இன்றைக்கு ஒரு சில மனத்தியாளங்களில் நான் போய் சந்திக்க போகிறேன். அப்போ அந்த இந்த இவையை விட பெரிய ஆக்கள் இது அரசியலை கொண்டு நீங்கள் விளையாடுவீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டிலும் நான் கெட்டிக்காரன்ன்றதை காட்டுறதுக்கு எனக்கு நாள் செய்யலாது. இதுதான் நான் உங்களுடைய இலக்கம் மட்டும் நம்பரை கேட்டுக்கிறீங்க. ஆமாம், அதுதான் என்னுடைய இலக்கம். ஏன் நீங்கள் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு வரக்கூடாது? மட்டக்களப்பு வைத்தியசாலை நன்றாக இயங்குவதாக எனக்கு சொல்லப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய பிரபா வந்தால் சேர்த்துக் கொள்வீர்களா? நான் கரப்பான்களை பொக்கெட்டில் வைத்துக் கொள்வதில்லை. நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு நன்றி. பட் நான் மருத்துவத்துறைக்குள்ளேயே எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மருத்துவத்துறை சம்பந்தமான ரிஃபார்மேஷன் செய்யத்தான் நான் ஆசைப்பட்டேன். நான் அரசியல் வேண்டாமாக என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் எங்களுடைய மக்களிட கதையை நான் கேட்குறேன். நான் அரசியலுக்கு போகிறதில்லை. ஆனால் அரசியலை பாவித்து சுகாதாரத்துறையை மாற்றுவோம். தலைவருடன் ஒப்பீடு செய்ய தங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதை நீங்கள் சொல்ல தேவையில்லை. எனக்கு 100% நல்லாவே தெரியும். மண்டே சாவச்சேரிக்கு வந்தால் ரஜீவ் எங்கே போவார்? வீட்டை போவார். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? பொலிட்டிக்ஸ் போகணாம் என்று சொல்லி கனவேர் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் பொலிட்டிக்ஸுக்கு போவதில்லை. இப்போவும் நான் தான்டாப்பா MS. அதைத்தான் நேரம் மாசா சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் தான் MS. சாவச்சேரி அது எனது வீடு. அது நான் அங்கே வாழ்ந்திருக்கிறேன். ஒரு குழந்தை 3 வயசு குழந்தையை வைத்துக்கொண்டு 3 வருஷம் அங்கே நான் வாழ்ந்திருக்கிறேன், தனியாக என்னுடைய அம்மா அப்பா இல்லாமல்.
தனிநபர்களின் கருத்துகளுக்காக அரசியல்வாதியை பாய்க்காதீர்கள். ஒரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் நான் பாய்க்கல. டாக்டர் ஜெஸ்டர்டே எடுத்த பேட்டி ஏன் வெளியிடவில்லை? ஏழும் என்றால் வெளியிடுங்கன்னு சொல்லியும் வெளிவிட என்றால் உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். இன்னொரு கருத்தை சொல்லிக்கணும், உங்களை போன்றாக்கள் அரசியலுக்கு வரணும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு அரசியல் விருப்பம். மட்டக்களப்பு வைத்தியசாலை சிறப்பாக இயங்கினாலும் உங்கள் என்ன நடைபெற்று ஓகே ஓகே நிதஸ்வன் நிதி நான் வாய்ச்சிட்டேன். கன்சல்டன்ட்மாருடைய வேலை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. சரியா வந்தவங்களுடைய சட்டக்கோப்படி சாதாரணமான ஒரு வைத்தியர் காலை 8 மணிக்கு வைத்தியசாலைக்கு வர வேணும். அதே நேரம் அவர் 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் வைத்தியசாலையில் தான் வேலை செய்யலாம். பின்னேரம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் வைத்தியசாலைக்கு உள்ளேயே இருக்க வேணும், வெளியே போக இயலாது. அது சட்டம். ஆனால் அவைக்கு இல்லையா ஒரு டீம் ஒர்க். அதால் அவர்களுடைய உண்மையாக நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இதில் நீங்கள் நான் பொதுமக்கள் இதை வடிவாக சொல்லணும் என்னென்றால், மருத்துவர்களுக்கு எதிரான போராட்டம் என்று சித்தரித்து எல்லா மருத்துவர்களையும் ஒன்றுணைச்சு அவை பேருந்து போராட்டத்தை பெருப்பிக்கிற GMOA, அதாவது மருத்துவர்களுடைய சங்கம் என்ற அந்த எண்ணத்தை பொதுமக்கள் வடிவாக வழங்கிக் கொள்ளணும். என்னென்றால் உண்மையாகவே நானும் ஒரு அடிப்படையான மருத்துவன். நானும் இதே மாதிரி இவர்கள் மாதிரி வேலை செய்திருக்கிறேன். மருத்துவர்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சல்டன்ட்மாரோ யாரோ 8 to 4 வேலை செய்யணும். அவ சொல்லலாம் நான் கன்சல்டன்ட், நான் கடையில் நின்று தான் ஓவர் த ஃபோன் மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லலாம். 8 to 4 ஹாஸ்பிட்டலில் நின்று தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி அவைக்கு ஒன் கோல்ஸ் இருக்குது. அவள் ஒன் கோல் செய்யணும். அதில் 6 hours per day அவள் ஒன் கோல் எழுதி ஓவர் டைம் எழுதி எடுத்துக்கொள்வினான். இப்போ ஒரு வைத்தியர் அவருடைய தன்னுடைய டைரியில் உதாரணத்துக்கு இன்றைக்கு காலமை 8 to 12 அவர் டைரியில் எழுதியிருக்கிறார். பின்னேரம் 2 to 4 மணி வரைக்கும் எழுதியிருக்கிறார். அதை விட அவர் பின்னேரம் 4 to 6 ஏதோ ஒரு டைம் அவர் வெளியில் வெளி நோயாளர் பிரிவில் வெளியுள்ள வைத்தியசாலையில் அவர் வேலை செய்வாரா இருந்தால் அங்கே வேலை செய்கிற அதே டைம் இங்கே டைரியில் எழுதியிருக்கிறாது நான் ஓவர் டைம் செய்கிறேன் என்று. அதாவது ஓவர் டைம் எனப்படுவது மேலதிக வேலை. 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் வேலை செய்யலாம், 12 to 2 மணி மட்டும் சாப்பாடு டைம். அது தவிர இன்னொரு 6 மணித்தியாலம் ஓவர் டைம் எழுதுவார்கள். அந்த 6 மணித்தியாலம் ஓவர் டைம் எழுதுகிற நேரத்தில் அவர்கள் வெளியில் இருக்க முடியாது. சாதாரண ஒரு பொதுமகனுக்கு அந்த ஓவர் டைம் எழுதியிருக்கிற டைரியையும் எடுத்து இவர் பிரைவேட் வைத்தியசாலையில் நின்றார் என்ற ஒன்றை நிரூபித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு வைத்தியர் தான் 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கணும். பின்னேரம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கணும். அந்த ரெண்டையும் வேலை செய்து போட்டு அதுக்கு பிறகு அவர்கள் மேலதிகமாக 6 மணித்தியாலம் மேலதிக நேரம் எழுதுவார்கள். அந்த 6 மணித்தியாலம் மேலதிக நேரமாக எழுதும் போது அந்த எழுதிய நேரத்தில் இவர் பிரைவேட்டில் நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்தினால், அதாவது அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் ஒரு வீடியோ எடுத்து இவர டைரியையும் எடுத்து தாங்கள் ஒரு வைத்தியசாலை பணிப்பாளருக்கு குற்றமாக கொடுத்துட்டு அதன் முறைப்பாட்டை கொண்டு நீங்கள் போலீஸில் போடுவீங்களா இருந்தால் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்றை நாங்கள் ஃபேக் பண்ணி காசு எடுக்கிறோம்ன்ற குற்றச்சாட்டில் அவ தங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய நேரம் பெறும். வேறு என்ன கேட்க போறீர்கள்? இதே அடிப்படையில் அது நர்ஸ்மா இருக்கலாம், யாராளுக்கும் எல்லாருக்குமே அது இருக்கிறது. நம்பர் கேட்டுக்கிறீங்க 077-22-499-24. வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு ஆளோட தனியாக கதைக்க எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுடைய குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக முழுமையாக ஆதாரம் இருக்கிறதா? வைத்தியர் ஹேதீஸ்வரன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வடக்கு மாநிலத்தில் ஒடிட்டில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பில்டிங் ஒன்று கட்டியிருக்கணும். அந்த பில்டிங் தன்னுடைய ஒரு டாக்டர் தர்ஷன் என்று சொல்லி அவருடைய சகோதரனுக்கு தான் அந்த பில்டிங் கொடுத்திருக்கிறார், அந்த கண்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார் என்ற விஷயம் வடக்கு மாகாண ஒடிட்டால் அடிக்கப்பட்ட, அதாவது பிழை என்று தெரிவிக்கப்பட்ட இது கூட இருக்கிறது, டாக்குமெண்ட் கூட இருக்கிறது.
ஆர் யூ எம்பிபிஎஸ் என்று கேட்டுக்கிறீங்க. ஜஸ்ட் நான் எம்பிபிஎஸ் வைத்தியனே. டாக்டர் யாழ்ப்பாண மக்களின் நன்மைக்காக ஒரு நேரடி பேட்டி எடுப்போம். நேரம் தர முடியுமா? என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கட்டாயம் அதை பார்த்துட்டு உங்களை திருப்பி அடிக்கிறேன். சாவச்சேரி வர சொல்லி எல்லாருமே போட்டு கொடுங்க. நான் பெரும்பாலும் திங்கக்கிழமை விடிய காலம் 8 மணிக்கு அங்கே நிற்பேன். when will you come back to ஜெஃப்னான்னு சொல்லியிருக்கீங்க. திங்கக்கிழமை காலம் 8 மணிக்கு நான் சாவச்சேரியில் என்னுடைய அரசியல் செய்ய வேண்டாம் என்று எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அரசியல் செய்ய போறதில்லை என்று நான் வடிவாத் கிளியராக சொல்லியிருக்கிறேன். சூனன் சார், வவுனியா வைத்தியசாலை சம்பந்தமாக பொதுமக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து பார்க்கவும். நீங்கள் ஒரு திறந்த ஆளுமை உள்ளவர் என்றதை காட்டிக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய சேவை மட்டக்களப்பில் எவ்வளவு தரமாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் செந்தூரன் அவர்களின் கருத்துக்களோடு உடன்படுகிறீர்களா? இப்படித்தானே. அப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஒரு காரை பற்றி கதைக்கக்கூடாது. என்னுடைய வேலை மருத்துவன் என்றால் நான் மருத்துவ தொழிலோடு நிப்பாட்டிக் கொள்ளணும், அரசியல் செய்யக்கூடாது. அதே மாதிரி வைத்தியர் செந்தூரன் என்பவர் தான் ஒரு எம்ஓஎச் என்றால் அவர் நிர்வாகம் சம்பந்தமாக அவர் கதைக்கக்கூடாது. அவருடைய மன அழுத்தங்களை நான் வடிவாக விளங்கிக் கொள்ளுறேன். அதால் எனக்கு அவருடைய மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார் என்ற விஷயம் எனக்கு விளங்குது. அது சம்பந்தமாக ஒரு மருத்துவரை அவர் பார்க்கறது நல்லவென்று நான் நினைக்கிறேன். சாவச்சேரியில் பாதுகாப்பு வேண்டும் உங்களுக்கு. பொதுமக்களின் மகன் நான், எனக்கு எதுக்கடா சாவச்சேரியில் பாதுகாப்பு? போலீசாரிடமே நான் சொன்ன உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. வவுனியா வாங்கன்னு கேட்டுக்கிறீங்க. சூனன் சார், நீங்கள் இதை பார்த்து கொண்டு நினைக்கிறேன். சூனன் சார் என்றவர் வவுனியாவுக்கு இப்போ ஒரு 1 month 2 monthக்குள்ள சூனன் சார் ஒரு தலை சிறந்த மருத்துவ நிர்வாகி என்று கிழக்கு மாகாணத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு நிர்வாகி என்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அதை சாவச்சேரியை மாற்றுவார் என்று நினைக்கிறேன். அந்த நேர்காணலில் இவ்வாறான கேள்விகளை கேட்கப்பட்டிருந்தது. அங்கு கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அர்ச்சுனா பதில் வழங்கி இருக்கவில்லை. சில கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார். குறிப்பாக பலர் ஒரே விதமான கேள்விகளை கேட்டதற்கு அர்ச்சுனா பதில் வழங்கியிருந்தார். இருப்பினும் சில கேள்விகளுக்கு அவர் அங்கு பதில் வழங்கி இருக்கவில்லை. குறிப்பாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் தொடர்பில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அதற்கு அர்ச்சுனா எந்த விதமான பதிலையும் வழங்கி இருக்கவில்லை. தமிழில் அவர் தெரிவித்த கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து ஆங்கில மொழிகளிலும் அவர் தனது கருத்துக்களை அங்கு பதிவிட்டிருந்தார். ஆங்கில மொழிகளிலும் அவருக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் ஆங்கில மொழியிலும் சில பதில்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு மேலாக சிங்கள மொழிகளிலும் கருத்துக்களை வழங்கியிருந்தார். அந்த பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு தரவில்லை. தமிழ் மொழியில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அல்லது தமிழ் மொழியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் வழங்கிய பதில்களை இங்கு தந்திருந்தோம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் தற்பொழுது அங்கு ஒரு வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா மீண்டும் தனது விடுமுறை நாட்களை முடித்துக்கொண்டு திங்கட்கிழமை மீண்டும் தனது பணியை ஆரம்பிக்க போவதாக தற்பொழுது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை சாவகச்சேரியில் என்னதான் நடக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்விதான் உள்ளது. அங்கு நடக்கப் போகின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் திங்கட்கிழமை காலை என்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமான தகவல்களை எமது தளத்தில் கட்டாயம் தருவோம். இதே போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.